எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தீர்க்கதரிசியாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டில் பாருங்க, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், ஆண்டவர் என்ன பேசுகிறார், இதை நான் காண்கிற காரியத்தை என்று ஒவ்வொருவரும் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் உனக்கு ஒரு காரியத்தை சொன்னால், கர்த்தருடைய வெளிப்படுத்தல் உனக்கு வந்தால், கர்த்தர் இதை சொல்லு செய், கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வந்தால் நிச்சயமாக நீ பாக்கியவான். அந்த வார்த்தையை மீறி நாம் எதையும் பேசக்கூடாது, சொல்லக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்லுகிறார், கர்த்தர் என்ன பேசுகிறார்? தீர்க்கதரிசிகள் வேதாகமத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு முழுவதும் தீர்க்க தரிசன ஆகமங்கள், தீர்க்க தரிசன ஆகமங்கள். அவர்கள் கர்த்தரிடத்தில் கேட்டார், எழுதினார். அந்த புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டினுடைய நிறைவேறுதலாய் இருக்கிறது. இன்னும் பழைய ஏற்பாட்டில் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற போற நாட்கள் நெருங்கி விட்டது. கர்த்தர் சொல்றதெல்லாம் நடக்கும். அவர் என்ன சொல்லுகிறார் அது நிச்சயமா நடக்கும். தீர்க்கதரிசிகள் என்பது கர்த்தரிடத்தில் சமூகத்தில் காத்திருந்து அந்த வார்த்தை தன் வாயில் வந்த பிற்பாடுதான் அவர்கள் எடுத்து உரைப்பார்கள். கண்ணை மூடிக்கிட்டு இஷ்டப்படி கதை விடுறவங்க எல்லாம் கிடையாது. அதெல்லாம் தப்பான ஒரு காரியம். கர்த்தருடைய வார்த்தை மனிதனுக்கு பிரியமா இல்லை. கர்த்தர் சொன்னதுதான் சொல்ல வேண்டும். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அதை தான் நாம் செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். அப்பொழுது அந்த தீர்க்கதரிசி உண்மையான தீர்க்கதரிசி, கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட தீர்க்கதரிசி, அவனுக்கும் ஆசீர்வாதம், கேட்கிறவர்களுக்கும் உள்ளத்திலே ஒரு சந்தோஷம், ஒரு எச்சரிப்பாக இருக்கும், ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். எந்த ஒரு தீர்க்கதரிசி வசனமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி செயல்படவே கூடாது. நாம் கர்த்தருக்கு பயந்து வாழ்வோமாக. ஆமென்.